நம்ம கூஃபி ப்ரோ 1 வீக்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் ஆயிட்டார். செம்மல. நன்றி நன்றி நன்றி. ஆனா அதான் உண்மை இல்ல. ஸ்க்ரால் பண்ணுங்க 182 டேஸ், கிட்டத்தட்ட 6 மாசம். ஃபாலோவர்ஸ்லாம் ஓகே, ஆனா எப்படி மீம் பேஜஸ்லாம் ஃபேமஸ் ஆனாருன்னு யோசிச்சிங்களா? அவரை மாதிரியே உங்களோட பர்சனல் பிராண்டையும் வைரல் ஆக்கணுமா? வெல்கம் டு டே 61 ஆஃப் 0 ரூபி கம்பேக்கோட 100 டேஸ் சேலஞ்ச். இன்னைக்கு ஃப்ரைடே ப்ரேயரை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமை ஓபன் பண்ணி பார்த்தா கூஃபி தான் ட்ரெண்டு. லாஸ்ட் வீடியோல பிசினஸ்க்கு தேவையான 3 விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம தலைவனை வச்சு எப்படி சோஷியல் மீடியால கான்டென்ட் போஸ்ட் பண்றது, அதை எப்படி சேலா கன்வெர்ட் பண்றதுன்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமுக்கு ஸ்ட்ராங்கா பயோ இருக்கணும். 3 விஷயம் கிளியரா இருக்கணும். ரீஜியன், ஸ்ட்ரென்த் அண்ட் ஆஃபர். நம்ம தலைவனோட பயோ பாருங்க, இதுல எவ்வளவு கிளியரா தமிழ்னு ரீஜியனை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு, அண்ட் செஸ் பிளேயர்னு அவரோட ஸ்ட்ரென்த்தை ரிவீல் பண்ணிருக்காரு, அண்ட் நெக்ஸ்ட் டோர்னு இமிடியேட்டா அவங்களோட கனெக்ட் ஆகுறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பொட்டிக் பேஜ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா பயோ இப்படி வைக்கலாம். இதுதான் பிராண்ட் பொசிஷனிங். செகண்ட் விஷயம் கண்டென்ட் தான். கூஃபியோட ஸ்ட்ரென்த்தே செஸ் ஆடுறது தான். அதை ஸ்ட்ரேஞ்சரோட ஃபன்னா விளையாடி போஸ்ட் பண்ணாரு. சோ கண்டென்ட்க்கு நீங்க வெறும் ப்ராடக்ட்டை மட்டும் காட்டாம அதை சுத்தி நடக்கிற பிஹைண்ட் த சீன்ஸ் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் லாங் டர்ம்க்கு உங்களால கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தேர்ட் கன்சிஸ்டன்சி. கிட்டத்தட்ட 6 மாசமா 166 போஸ்ட் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா போட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. சோ நீங்களும் ஒரு நாள் 2 நாள் போஸ்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்றதுக்கு பதிலா கன்சிஸ்டன்டா ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் ஃபோர்த் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் தான். சோ நீங்க போடுற வீடியோவை எவ்வளவு பேர் ஃபுல்லா பாக்குறாங்கன்றதா ரொம்ப முக்கியம். சோ கூஃபி ஆடுற மேட்ச்ல எல்லாரும் தோத்துருவாங்கன்றது நமக்கு முன்னாடியே தெரியும். சோ லாஸ்டா தோத்து டான்ஸ் ஆடுறத பாக்குறதுக்காக ஃபுல் வீடியோவும் பாக்குறோம். சோ உங்களோட வீடியோல லாஸ்ட் வரைக்கும் ஆடியன்ஸை எப்படி பார்க்க வைக்கிறதுன்னு பிளான் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்டா சேல். ஒருவேளை நீங்க கூஃபி மாதிரி ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னா சேல் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஏன்னா லெஜெண்ட் விஸ்வநாத் ஆனந்தோட டான்ஸ் ஆடுறதான் பாத்தீங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா அவரோட லைட்டிங் கிட் புக் லான்ச் ப்ரோமோக்காக தான் கூஃபியை பாப்புலாரிட்டிக்கு யூஸ் பண்ணாரு. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் 6 மாசமா கரெக்டாக ஃபாலோ பண்ணனால தான் சாதாரண ஆவரேஜ் செஸ் பிளேயர் அந்த கூஃபி லெஜெண்ட் விஸ்வநாத் ஆனந்தோட புக்குக்கு ப்ரொமோட் பண்ற அளவுக்கு அத்தாரிட்டியை பில்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சரி, இன்னைக்கு நீ எதுவும் ஷூட் பண்ணலையான்னு கேட்டா இன்னைக்கு நமக்கு ரெஸ்ட் டே தான். நல்ல கண்டென்ட்டா போஸ்ட் பண்ணுவோம் தான் சன்செட்ல உட்காந்து இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல மாட்டேன், லாஸ்டா பண்ண ஷூட்டுக்கு நமக்கு 3500 rupees இன்கம் கிடைச்சது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல கூஃபியை டேக் பண்ணிட்டு போங்க, அவரும் பார்க்கட்டும்.